ஒரு வீடியோ போட்டு பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெய் கொழுக்கட்டை தான் வந்து பண்ண போகிறோம். நெய் கொழுக்கட்டைக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து காமிச்சிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான் வந்து வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தோம். கொஞ்ச நேரம் நல்லா ஊறிடணும். நான் வந்து முன்னாடியே வந்து பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் ஊறி லேட் ஆகிடும் அப்படின்றதுனால நான் வந்து முன்னாடியே பிசைஞ்சு எடுத்து வந்துட்டேன். முன்னாடி நான் வந்து காமிச்சிருந்தேன். க்ளோஸ்அப்பில் வந்து ஏற்கனவே முன்னாடி காமிச்சிருக்கேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூர்ணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கலரி வச்சாச்சு. இது ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய இந்த பொண்ணு கலர் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா திருப்பி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் வந்து திருப்பி நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் பண்ணுறத கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ஒரு வீடியோவே வந்து போடுறேன். பூர்ண கலர் வந்து நிறைய வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன். திருப்பி அதே போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைறது பக்கமும் உங்களுக்கும் தெரியும். சப்பாத்தியோட கொஞ்சம் ரொம்ப லேசாகவும் வேணாம், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அது பார்த்துக்கு இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்புறம் இல்லைன்னா அதை சரியாக வராது போயிடும் அப்புறம் உங்களுக்கு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக இந்த மாதிரி பசஞ்சுக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கனமாக இருக்கும். அதனால சொல்கிறேன். இப்படி வந்து பசங்க போகிறேன். நம்ம பரத்திட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம மோதகம் மாதிரி பண்ணி இதுக்குள்ளே பூரணத்தை வச்சு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த அதாவது பார்த்திங்கன்னா இந்த நெய் கொழுக்கட்டை, நெய் மோதகம் கூட சொல்லலாம். இது மோதகம் தான். இது நெய் கொழுக்கட்டையும் அப்படின்னு சொல்லுவாள். இது வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமத்துக்குலாம் இதுதான் வந்து போடுவாப்பெல்லாம். இப்போல்லாம் வந்து யாரும் வந்து பண்ணுறதில்லை, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதில்ல, ரொம்ப வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சரிக்குன்னு பார்த்தா அதை விட பார்த்தா இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராகவும் வந்து பண்ணலாம், ரொம்ப நல்லாவே வந்து வரும். இதை நான் எனக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப விசேஷமானது கணபதி ஹோமம், அது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து இதுதான் வந்து பண்ணி போடுவாள். ஹோமத்தில் போடுறதுக்கெலாம் வந்து அதுதான் நான் எனக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து சப்பாத்தி படுத்துற மாதிரி நல்லா பரத்திடுவோம். எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். கொஞ்சமாக வந்து மாவு வந்து எடுத்துடுவோம். நல்லா வந்து பரத்திட்டு அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறவா நெய்யில் வந்து பண்ணலாம். இப்போ வந்து நெய் வந்து நிறைய பேர் உடம்புக்குலாம் ஆகிறதில்ல, நெய்யில் பண்ணுறதில்ல. சரி, நிறைய பேர் எண்ணெயில் தான் வந்து பிடிச்சிருக்கிறா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ணெய் தான் வந்து வச்சுருக்கேன். எண்ணெய் தான் வந்து நம்ம பற்ற வச்சுட்டு நம்ம காய வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு படம் காஞ்சிட்டு இருக்கோம். நான் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து கொஞ்சமாக வந்து விட்டுக்கிறேன். நெய்யில் பண்ணுறது ரொம்ப வந்து விசேஷம். உடம்புக்கும் வந்து சில பேருக்கு இப்போல்லாம் ஆறுதில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வந்து நெய்யில் வந்து இப்போ யாருமே பண்ணுறதில்ல, எல்லாம் எண்ணெயில் தான் வந்து பண்ணுறா. இப்போ நம்ம இதை வந்து ரவுண்டாக இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு பறக்கிற மாதிரி பெருசாக வந்து பறத்தி விடுவோம். பறத்திட்டு அதுலேருந்து ரவுண்டாக எடுப்போம். ஜாஸ்தி மாவு வந்து ஒத்திக்க வேண்டாம். பொரிச்சு எடுக்கிறது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்து வரும். அதனால் சொல்கிறேன் நான். கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காகவே இருக்கட்டும். ரொம்பவும் மெல்லிசாகவும் வேணாம், ரொம்பவும் கனமாகவும் வேணாம். அந்த பதத்துக்கு நான் வந்து இப்போ வந்து பரத்திட்டு இருக்கேன். தெரியாது அவங்களுக்கு. இப்போ இது நம்ம சப்பாத்தி மாதிரி இதை வந்து பரத்தியாச்சு. இதுலேருந்து நம்ம ரவுண்டாக வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ரவுண்டாக எடுத்து இதுலேருந்து நம்ம வந்து உள்ளே வச்சு இது பண்ண போகிறோம். சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக பெருசாக எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கணும். அழகாக குட்டி குட்டியாக வந்து வந்துடுத்தா. இதில் வந்து நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூரணத்தை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வேணும்னா பெருசாக வந்து வைக்கலாம். நான் ரொம்ப சின்னதாக வந்து இது பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கேன் நான். என்னோடய மூடி வந்து கட் பண்ண அளவு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கூட பெருசாக இருக்கலாம். நான் பெருசாகவும் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன்.
அப்படியே மோதகம் மாதிரி அப்படியே பண்ண வேண்டியதுதான். இவ்வளோ நீங்கள் மாவு எடுக்கிறோட அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுனாலும் சரி, ரொம்ப நிறைய வச்சாலும் வந்து உங்களுக்கு பூர்ணமெல்லாம் அகண்டு வெளியில் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பார்த்துலையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். குட்டி குட்டியாக ரொம்ப அழகாகவே வந்து வருது. இப்போ சொல்ல நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் வந்து பருத்தி பொரிச்செடுக்கிறேன். இதோட நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட பண்ணிக்கலாம். இதே சின்னதாக வேணும் கிடையாது, பெருசாக தான் பண்ணிக்கலாம். பெருசாகவும் உங்களுக்கு அடுத்தது வந்து பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். முன்னாடி கொஞ்சம் மாவு பசிச்சு வச்சிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே நைட்டே வந்து நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது முதல் நாளே வந்து நீங்கள் மடியாக வந்து பிடிச்சது கையோட வந்து பாப்பி கூட பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணணும்னு கூட கிடையாது. ஏன்னா இது வந்து அன்றைக்கி சீக்கிரமாக விடிகாலம்லாம் வந்து பண்ணுவாள். கணபதி ஹோமெல்லாம் வந்து விடிகாலம் தானே பண்ணுவாள். அவ்வளோ நேரத்தை வந்து உங்களுக்கு பண்ண முடியாது இல்லையா அது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து பண்ணி வச்சு விடுவாள். இதை அந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதை விநாயகர் சதுர்த்திக்காக முன்னாடியே இதுவும் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து பண்ணி காட்டுறேன். மாவு தொட்டுனா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொட்டுக்க வேண்டாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப வந்து பொறுமை வேணும். பொறுமையாக தான் இதெல்லாம் வந்து பண்ணணும். இப்போ இதை கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து எடுத்துருக்கேன். செஞ்சு காட்டுறாதையும் கையில் வந்து எண்ணெயோ நெய்யோ வந்து தொட்டுக்கலாம். நான் என் கையில் ஏற்கனவே வந்து நெய் இருக்கிறதுனால நான் வந்து தொடலை. இந்த மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது வில்லாதுக்கு ரொம்ப நல்லா வந்து வரும். இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசு. இந்த சைஸ் கரெக்டாக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். பூர்ணம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அதனால தான் நான் வந்து நேரடியாக நம்ம சேனலே வந்து நிறைய போட்டிருக்கேன். அதனால தான் நான் வந்து காட்டலை உங்களுக்கு. இதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம பருத்திட்டு கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு எடுத்து பருத்தி மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணையில் போட்டு எடுக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு 2 சைஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதே வந்து உங்களுக்கு போட்டு பொரிச்சு வந்து எடுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது மாவை பசிச்சு பொண்ணு கிளறிட்டு அதுக்கு நீங்கள் மாவை கிளறி ஆறிக்கணும் வரலன்னா அதெல்லாம் பெரிய கஷ்டத்தினால இதை கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வந்து தெரியாத வேலை யாருமே இருக்க மாட்டாங்க இது மாதிரி பண்ணுறது. பருத்தி பொரிச்சு எடுக்கிறது வந்து பக்குவமாக பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே வச்சு இப்படி மூடிட வேண்டியது தான். இதை வந்து நம்ம நெய்யில் போட்டு எண்ணெயில் இதில் போட்டு எடுக்கணும். பார்த்து பக்கமாக போட்டு எடுக்கணும். வந்து நான் வந்து உங்களுக்கு பொரிச்சு எடுக்கணும் வந்து காட்டுறேன். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணிவிட்டு பார்ப்போம். நெய் மோதகம் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது.
பாருங்கள் நான் வந்து ஒரு 21 வந்து பண்ணியிருக்கேன். 11, 21, 51, 101 நாங்கள் வந்து வேண்டிட்டு சுவாமிகிட்ட விநாயகர்லாம் வேண்டின்னு 101 கூட சுவாமிக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து நல்லாவும் வரும், அதே சமயம் நல்லது நமக்கு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம வந்து எண்ணெயில் ரொம்ப காய விட்டாதீங்க, கரெக்டாக அப்புறம் சவுக்கு சவுக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி எண்ணெய் வந்து நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறமா சிம்பிளாக ஆக்கிட்டு போட்டுங்க. சிம்பிளே ஃபுல்லாக பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு நல்லா வேகும், உள்ளுக்குள்ளே நல்லா இதுவாகும், மாவு வந்து நல்லா உங்களுக்கு இதுவாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகிடும். அது எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சிம்பிளாக ஆக்கிட்டு சிம்மிலேயே பொரிச்சு எடுங்க. இல்லைன்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி கலர் வந்துடும், சரியாக ஆகாது, வேகாது. இப்போ நான் வந்து பெருசாக்கியிருக்கேன். நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது சின்னதாக்கிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் காயட்டும். நான் வந்து ஒரு 21 வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ரொம்ப விசேஷம். இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான் இது. முன்னாடியே ஆனால் நம்ம மாவை வந்து பசஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். பூர்ணமும் முதல் நாளே நீங்கள் வந்து கலர் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா காலையில் கூட உங்கள் டைம் இருந்தால் வடிகளாக குளிச்சுட்டு பண்ணலாம். அப்படியே இல்லைன்னா சப்போஸ் டைம் இல்லைன்னா நீங்கள் நைட்டே கூட இதை வந்து பண்ணி வச்சுக்கலாம். சுவாமிக்கு ஒரு 11 கூட நம்ம வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். ஆக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து போட்டுப்போம். சிம்மிலேயே வச்சு பொரிச்சு எடுங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதை போட்டு எடுத்துட்டு நல்லா அப்படியே நகர்த்தி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒன்றுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுவே நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்து வரும். உங்களுக்கு நல்லா சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்தால் போதும். பெருசாகிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலராக வந்துடும், வேகம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து மாவு, இது கோதுமை மாவுலாம் நல்லா வேக வச்சுருக்கோம். அப்போ சவுக்குன்னு இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு வெந்த மாதிரி ஆகிடும். அப்புறமா எடுத்துகிட்டே கொஞ்ச நேரத்துக்கு சவுக்குன்னு ஆகிடும். நல்லா ஸ்லோவாக சிம்லேயே வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மேலே நம்ம மூடுற அந்த மாவு வந்து கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு பொறுமையாக வந்து நல்லா திருப்பி விட்டு போட்டு எடுக்கணும். அதான் சொல்லலை, இதுக்கெல்லாம் வந்து நல்லா பொறுமையும் வேணும். பொறுமையாக போட்டு எடுத்தால் எல்லாமே சூப்பராக வந்து நம்ம வரும். வராதுன்னே எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லாவே எல்லாமே வந்து வரும். விநாயகருக்காக நம்ம பண்ணோம்னா வேண்டிட்டு பண்ணணும், சூப்பராக எல்லாமே நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக வந்து வந்திருக்கு. நல்லா இன்னும் உங்களுக்கு வேகணும். ஃபஸ்ட்டு நம்ம குட்டியாக போட்டோம் இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அவங்க வந்திருக்கு. பெருசு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இதுவும் நல்லாவே வரும். இதே மாதிரி நீங்கள் நெய்யிலையும் போட்டு எடுப்போம். சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாத பாசு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் வந்து பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வச்சு சாப்பிட்லாம். மாவு அந்த மோதகம் மாதிரி இது அடுத்த நாளே அது வந்து ஒரு மாதிரி பசங்க இல்லையா, அது மாதிரி இருக்காது. இருக்குது இது நல்லா ஒரு 4-5 நாளைக்கு பிடிச்சி சாப்பிட்லாம். அதுக்குள்ளே தேங்காய் போடணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே நல்லா இருக்காது. ஒரு 5 நாளைக்கு பிடிச்சி சாப்பிட்லாம். சூப்பராக வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம போட்ட சின்ன குட்டியாக உள்ளதெல்லாம் எடுத்துருவோம். நல்லாவே ரெடியாக எடுத்தது பண்ணிக்கிறதா அந்த மாதிரி இருக்கணும். கலர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் வந்து எடுத்துடாதீங்க. ஸ்லோவாக வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இதையும் வந்து நான் எடுத்து காட்டுறேன். கேட்குறது ஆறுனதுக்கப்புறம் அவங்க உடச்சி காட்டுறேன். ஆறுட்டை இப்போ கையை வச்சு உடக்க முடியாது, நல்லா சூடு இருக்கும். வச்சு
மேலே வந்து மூடுறோம் இல்லையா, அந்த இடம் கொஞ்சம் கனமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் வேக கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நான் எடுத்தாச்சு. இதுதான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் ஆனால் பொறுமையாக வந்து நம்ம எல்லாமே பொரிச்சு எடுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே இது எல்லாமே வந்து போட்டுக்கிறேன் நான். உள்ளே நல்லா மாவு வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். நான் சுவாமிக்கு வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பாருங்க, ரொம்பவுமே சூப்பராக வந்து வரும். இதை வந்து சிம்மில் வச்சுருங்க. மேலே இந்த உமிழாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் திருப்பி 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 விட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நல்லாவே வேக டைம் எடுக்கும். பாருங்க, இது வந்து இதுவும் ரெடியாக எடுத்து நல்ல மாதிரி இது மாதிரி நல்லா இந்த மாதிரி பொரிச்சு நல்லா பார்த்து எடுத்துக்கணும். மேலே எதுவும் வந்து நல்லா வேகணும். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு பார்த்து பொறுமையாக எடுத்துக்கணும். பார்த்தா உங்களுக்கு ஆயிட்ட மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு நீங்கள் எடுத்து பிச்சு பார்க்கும்போதே சாப்பிட்டு பார்க்கும்போது அதனால் பொறுமையாக சின்ன சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கலாம். நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து அடுத்ததுக்கு வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம். அதெல்லாம் பொரிச்சு எடுத்தப்போ இந்த சூடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா. கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டு அப்புறமா நம்ம இதையும் வந்து அதே மாதிரி நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா அப்படியே திருப்பி விடணும். நல்லா அதே மாதிரியே பண்ணிவிட்டு இது பொரிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த அடுத்து நான் இதையும் வந்து எடுத்துருந்தேன். நல்லாவே நான் பொரிச்சு எடுத்துருக்கேன். நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. என்னோட சூப்பரான நெய் கொழுக்கட்டை சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நான் வந்து இப்போ 21 வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சுவாமிக்கு மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். கலரும் வந்து பார்த்தா சூப்பராக வந்துருக்கும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது கரகரன்னு இருந்தால் நல்லாவும் இருக்கும். சூப்பராக வந்து வந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்து வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்கள், நம்மளோட நெய் கொழுக்கட்டை சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா. இது சின்னது.